ஆதித்யாய சோமாய மங்களாய புதாயஜ குரு சுக்ர சனிப்பியச்ச ராகவே கேதவே நமக. உலகை கட்டி காக்கும் பரமேஸ்வரன் பார்வதியின் திருவருளால் அனைவரும் நலமுடன் வாழ அந்த எல்லாம் வல்ல இறைவனை வணங்கி நேரில் அனைவருக்கும் எனது அன்பான வணக்கங்களை தெரிவித்துக் கொள்கின்றேன். இன்றைய பதிவிலே நாம் பார்க்க இருப்பது 2025 மே மாதம் நடக்கக்கூடிய குரு பயிற்சிக்கான பலன்கள். குரு பகவான் ரிஷப ராசியிலிருந்து மிதுன ராசி இடப்பெயர்ச்சியாக போகிறார். குரு பகவான் பொதுவாக நவகோள்களிலே மிகவும் முதன்மையான இயற்கை சுவர். இவர் இருக்கக்கூடிய இடத்தையும் சரி பார்க்கக்கூடிய இடத்தையும் சரி மேன்மைப்படுத்துவார். 2, 5, 7, 9, 11 ஆகிய வீடுகளில் குரு பகவான் பயணம் செய்யும் போது குரு பலம் பெற்று இருக்கின்றது. அந்த வீடுகளெல்லாம் மிகவும் சிறப்பாக இருக்கும் என்பது ஜோதிட சாஸ்திரத்தினுடைய விதிமுறை. அப்போ மற்ற 7 ராசிக்காரர்களுக்கும் சுப பலன்களை தரமாட்டாரா என்று ஒரு கேள்வி எழலாம். அவர் எங்கு இருந்தாலும் அவருடைய கடைக்கண் பார்வையானது 5, 7, 9 ஆகிய இடங்களை அவர் பார்க்கும் தன்மையுடையவர். ஆகவே அவர் இருக்கும் இடத்தை விட பார்க்கும் இடத்திற்கு பலம் அதிகம். குரு பார்க்க கோடி நன்மை என்பார்கள். குருடைய பார்வை பட்டுவிட்டால் அந்த இடமெல்லாம் புனிதமாகும். ஆகவே அனைத்து ராசிக்காரர்களுக்கும் ஒரு சில சங்கடங்களை தவிர அனைவருக்கும் சிறப்பான பலன்களையே இந்த குரு பயிற்சியில் தர காத்து கொண்டிருக்கின்றார். ஒரு சில சங்கடங்கள் என்று சொன்னேன். அந்த ஒரு சில சங்கடங்களும் நீங்கள் தவிர்த்து கொள்ள வேண்டுமென்றால் உங்களுடைய செயலும் சொல்லும் எந்த ஒரு மனிதரையும் பாதிக்காது, எந்த ஒரு ஜீவராசிகளையும் பாதிக்காது என்ற நம்பிக்கையோடு நீங்கள் செயல்பட்டால் உங்களுக்கு குரு பகவானுடைய அனுக்கிரகம் எந்நாளும் நிறைந்திருக்கும். குருவானவர் யார்? குருவானவர் தனகாரகர் என்று சொல்லக்கூடிய குரு பகவான் உங்களுக்கு பணப்புழக்கம் நிறைந்திருக்க வேண்டுமென்றால் குருவனுடைய அனுக்கிரகம் தேவைப்படுகிறது. நீங்கள் பொருளாதாரத்தில் மேம்பட வேண்டுமென்றால் குருவனுடைய அனுக்கிரகம் தேவைப்படுகின்றது. குழந்தை பாக்கியம் உங்களுக்கு வேண்டுமென்றால் குழந்தை பாக்கியத்திற்கு குரு பகவானுடைய அனுக்கிரகம் தேவைப்படுகிறது. ஒருவர் கடவுள் மீது நம்பிக்கை உள்ளவராக செயல்பட வேண்டுமென்றால் அதற்கும் குரு பகவான் தேவைப்படுகிறார். குருவனுடைய அனுக்கிரகம் இருந்தால் ஒழிய ஒரு பிற உயிர்கள் மீது அன்பு செலுத்த முடியும். ஒரு அறிவாளியாக செயல்பட வேண்டுமென்றால் அந்த குருவனுடைய அனுக்கிரகம் தேவைப்படுகிறது. பூமி, வீடு, வாகனம் வாங்க வேண்டுமென்றாலும் குருவனுடைய அனுக்கிரகம் தேவைப்படுகின்றது. தங்க, வெள்ளி, ஆடை, ஆபரணங்கள் வாங்க வேண்டுமென்றால் குருவனுடைய அனுக்கிரகம் இல்லாமல் நீங்கள் வாங்க முடியாது. உயர்ந்த பதவிக்கும் பெயர், புகழ், அந்தஸ்து நிறைந்தும் சந்தோஷமாக வாழ்வதற்கு அந்த குருவினுடைய அனுக்கிரகம் இருந்தால் ஒழிய உங்களுடைய வாழ்க்கை சிறப்படையும். ஆகவே அப்படிப்பட்ட குரு பகவான் ரிஷப ராசியிலிருந்து மிதுன ராசிக்கு இடப்பெயர்ச்சி ஆகிறார். இந்த குருவினுடைய இடப்பெயர்ச்சியால் எந்தெந்த ராசிக்காரர்களுக்கெல்லாம் சிறப்பான பலன்களை போகிறார், எந்தெந்த ராசிக்காரர்களுக்கெல்லாம் பாதகமான பலன்களை தரப்போகிறார் என்பதை பற்றி பார்க்கலாம். நான் கூறக்கூடிய பலன்கள் அனைத்துமே கோச்சார ரீதியாக உலக மக்கள் அனைவருக்குமான பொது பலன்கள். உங்களுடைய சுய சாதகத்தில் கிரகங்கள் இருந்த நிலைமையும் தற்போது நடக்கக்கூடிய தசாபுத்தியும் கணக்கில் எடுத்துக்கொண்டு பலன்கள் எடுக்கும் போதுதான் துல்லியமான பலன்களை எடுக்க முடியும். வாருங்கள் ராசிக்குள் போகலாம். கும்பராசி. கும்பராசிக்காரர்களுக்கு குரு பகவான் தனங்குடும்ப வாக்குஸ்தானாதிபதியாகவும் லாபஸ்தானாதிபதியாகவும் இருந்து பூர்வ புண்ணிய ஸ்தானத்தில் பயணம் செய்ய காத்து கொண்டிருப்பதால் இந்த குரு பெயர்ச்சியானது உங்களுக்கு வாழ்விலே பெரிய உயர்ந்த முன்னேற்றத்தை கொடுக்க போகிறது என்றால் அது மிகையாகாது. 5ஆம் வீட்டிலே இருக்கின்ற குரு பகவான் தனது 5ஆம் பார்வையாக 9ஆம் இடத்தையும் 7ஆம் பார்வையாக 11ஆம் வீட்டையும் 9ஆம் பார்வையாக உங்கள் ராசியையும் பார்க்க இருக்கிறார். குரு தான் இருக்கும் இடத்தை விட தான் பார்க்கும் இடத்திற்கு பலம் அதிகம். குரு பார்க்க கோடி நன்மை. இந்த குரு பெயர்ச்சியானது கும்ப ராசிக்காரர்களுக்கு மிகுந்த சிறப்பை தர காத்து கொண்டிருக்கின்றது. பூர்வ புண்ணியஸ்தானத்திலே பயணம் செய்து கொண்டிருக்கின்ற இந்த குரு பகவான் நீண்ட நாட்களாக குழந்தை பாக்கியம் இல்லையே என்று ஏங்கிக் கொண்டிருப்பவர்களுக்கெல்லாம் குழந்தை பாக்கியத்தை கொடுக்க காத்து கொண்டிருக்கின்றார். குழந்தைகளால் சிலருக்கு நற்பெயரும் புகழையும் தர காத்து கொண்டிருக்கிறார். குழந்தைகளுக்கு சிலர் சுப நிகழ்ச்சிகளையும் நடத்தப் போகிறீர்கள். அதில் எந்தவித மாற்று கருத்தும் இல்லை. கலைத்துறையை சார்ந்தவர்களுக்கெல்லாம் புதிய வாய்ப்புகள் தேடி வர காத்து கொண்டிருக்கின்றது. கலைத்துறையை சார்ந்தவர்கள் பொருளாதாரத்தில் மேன்மை அடைவீர்கள். லாட்டரி, ரேஸ், குதிரை பந்தயம் மற்றும் சூதாட்டங்களில் ஈடுபடுபவர்களுக்கெல்லாம் இது ஒரு பொன்னான காலமாகும். இந்த காலத்திலே நீங்கள் இரட்டிப்பான வருவாயை காணப்போகிறீர்கள்.
குரு உங்களுக்கு கொடுக்க காத்து கொண்டிருக்கின்றார். காதலர்களுக்கு பல்வேறு பிரச்சனைகளுக்கு மத்தியிலே உங்கள் காதல் திருமணம் நிறைவேறும், உங்கள் தாய் தந்தையினுடைய அனுமதியோடு. சிலர் சாது சன்னியாசிகளை சந்திப்பீர்கள், அவருடைய ஆசியும் ஆசீர்வாதமும் உங்களுக்கு நிறைந்திருக்கும். நீண்ட நாட்களாக எங்களுக்கு குலதெய்வம் இல்லையே என்று ஏங்கிக் கொண்டிருந்தவர்களுக்கு குலதெய்வத்தை காணும் வாய்ப்பு உண்டு. சிலர் குலதெய்வ கோயிலுக்கு போய் வருவீர்கள். குரு பகவான் தனது 5ஆம் பார்வையாக உங்கள் ராசிக்கு 9ஆம் வீட்டை பார்வையிடுவதால் தந்தையினுடைய அன்பும் ஆதரவும் நிறைந்திருக்கும். தந்தை உங்களுக்கு பக்க பலமாக இருப்பார். தந்தை வழி சொத்துக்களில் ஏதேனும் பிரச்சனைகள் இருந்தால் அவை முடிவுக்கு வருவதற்கான வாய்ப்புகள் உண்டு உங்களுக்கு சாதகமாக. சில தர்ம காரியங்களிலே ஈடுபடுவீர்கள். சில புண்ணிய ஸ்தலங்களுக்கு போய் வருவதற்கான ஒரு சூழலும் ஏற்படும். நீண்ட நாட்களாக வெளிநாடு செல்வதற்காக காத்து கொண்டிருப்பவர்களுக்கெல்லாம் காலம் கனிந்து வருகின்றது. வெளிநாடு செல்வதற்கான வாய்ப்புகள் தேடி வருகின்றது. பட்ட மேற்படிப்பு படிக்கக்கூடிய மாணவ மாணவிகள் எல்லாம் பேராசிரியருடைய நன்மதிப்பையும் பாராட்டையும் பெறுவார்கள். வெளிநாட்டில் சென்று படிப்பதற்காக முயற்சி செய்து கொண்டிருப்பவர்களுக்கு காலம் கனிந்து வருகின்றது. சிலருக்கு வெளிநாடு சென்று படிக்க ஒரு வாய்ப்புகள் தேடி வரும். சிலருக்கு முன்பின் தெரியாதவர்கள்லாம் உதவிக்கரம் நீட்டுவார்கள். அவர்களால் அனுகூலமான பலன்கள் உண்டு. குரு பகவான் தனது 7ஆம் பார்வையாக ராசிக்கு 11ஆம் வீட்டை பார்வையிடுகிறார். 11ஆம் வீடு என்பது லாபஸ்தானம். நீங்கள் செய்யக்கூடிய தொழிலே இரட்டிப்பான லாபத்தை கொடுக்க காத்து கொண்டிருக்கின்றார். நீங்கள் எந்த தொழில் செய்தாலும் அந்த தொழிலில் கூடுதலான வருவாயை காணப்போகிறீர்கள். இதுவரை அந்த மாதிரி வருவாயை நீங்கள் காணவில்லை என்ற ஒரு ஆச்சரியமூட்டும் வகையிலே இந்த குரு பகவான் உங்களுக்கு ஏற்படுத்தி தர காத்து கொண்டிருக்கின்றார். மூத்த சகோதர சகோதரிகள் மூலமாக உங்களுக்கு அனுகூலமான பலன்கள் உண்டு. மூத்த சகோதர சகோதரிகள் எல்லாம் உங்களுக்கு பக்க பலமாக இருப்பார்கள். நண்பர்களால் ஆதாயம் உண்டு. அவர்கள் எப்போதும் உங்களுக்கு உதவிக்கரம் நீட்ட காத்து கொண்டிருக்கின்றார்கள். குருவினுடைய 9ஆம் பார்வையாக உங்கள் ராசியிலே விழுகிறது. ராசியிலே விழுவதால் கும்ப ராசிக்காரர்களுக்கு பெயர் புகழ் அந்தஸ்து நிறைந்து சந்தோஷம் நிலவக்கூடிய காலமாகவே இந்த குரு பெயர்ச்சி உங்களுக்கு அமைய காத்து கொண்டிருக்கின்றது. நேயர்கள் அனைவரும் இறைவனுடைய திருவருளால் அனைத்து செல்வ செழிப்பும் பெற்று சிறப்புடன் வாழ வேண்டும் என்று அந்த எல்லாம் வல்ல இறைவனை வணங்கி நேயர்களை மீண்டும் அடுத்த பதிவில் சந்திக்கும் வரை விடைபெறுவது ஜோதிடர் எஸ் ராமன். நன்றி, வணக்கம்.